ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கழுத்து ப்ளவுஸில் வந்து ரவுண்ட் ஷேப் மாறாமல் ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா கழுத்து வந்து நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் மாறாமல் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் மாறாமல் ரவுண்ட் நெக்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் இந்த முறையில் தைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்காக வரும். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து கிராஸாக போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம கிராஸாக துணியை போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், நான் ஸ்கேலில் இப்போ வரைஞ்சிக்கிட்டேன். இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு வரும். போதுமானதாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்கேலால் இந்த மாதிரி கோடு போட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பீஸ்க்கும் வந்து ஒரே அளவாக கிடைக்கும். அளவு மாறாமையும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரவுண்டு நெக்குன்னு இல்லை, பா நெக்கில் கூட இதே மெத்தட் நம்ம கிராஸ் கட் வச்சு நம்ம பா நெக்கும் ஈஸியான முறையில் திருப்பிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் அது எப்படின்ட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் இப்போ தான் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களாக பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து பேக் சைடு, அதாவது நம்மளுக்கு எல்லார் பார்வைக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிறதுன்னு வந்து நம்மளுக்கு கழுத்து பகுதி தான். அதனால் அந்த இதை நம்ம ஃபினிஷிங்காக கழுத்து பாகத்தை நம்ம ஃபினிஷிங்காக கொண்டு வந்தோம்னாவே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தைக்க கொடுக்குறவங்க கூட நம்மள்ட்ட ஈஸியாக தைக்க கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தைச்சி வேர் பண்ணும்போது கஸ்டமர் வந்து இது மாதிரி பரவாயில்ல ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த இன்ட்டு ஷேப்பு வர்ற மாதிரிங்க நல்லா கிராஸாக கட் வச்சுட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. ஒவ்வொன்றையும் நான் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு பிசுறு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மொத்தமாக இல்லாமல் இருக்கும். விரலால் நம்ம அப்படியே நீட்டாக வந்து ஒரு தேய்ச்சும் கொடுத்துக்கலாம். துணி நூல் பிரிகிற மாதிரி இருக்கிற துணியாக இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக. எல்லா பீஸையுமே நான் வந்து அதே மாதிரியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நல்லா கிராஸாக வச்சு நம்ம கட் பண்ணி அதே மாதிரி அந்த பிசுறு இல்லாமல் வச்சுட்டு நீட்டாக எல்லாம் எடுத்துக்கோங்க. கழுத்து பீஸ் பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக ஃப்ரண்ட் சைடு வச்சு நம்ம வந்து உள்ளே திருப்புற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மடிச்சுட்டு நம்ம கொக்கிப்பட்டியிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நீங்கள் தையலுக்காக விடுறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரியே கொண்டு வாங்க. அது பொறுமையாக தைங்க. கழுத்து பீஸ் தைக்கும்போது சின்ன தையலாக வச்சுக்கிட்டு பொறுமையாக தைச்சிங்கனாவே நீட்டாக வரும். பாருங்கள், ஒரு கால் இன்ச்சு வைக்கிறீங்கன்னா அதே 1/4 இன்ச்சு அளவுக்கு கொண்டு வாங்க. அதே மாதிரி கழுத்து துணி, அதாவது ப்ளவுஸில் கழுத்து பீஸை வந்து இழுக்காமல் நம்ம மேலே துணி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக இழுத்து அந்த ரவுண்டு ஷேப்பு வர இடத்துலலாம் அதே மாதிரியே திருப்பி விடுங்க. அந்த மாதிரி நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு மாறவே செய்யாது. அதே மாதிரி அந்த ஷோல்டர்கிட்ட வரும்போது அந்த ஷோல்டர் வந்து பேக் சைடு போகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கழுத்து பீஸ் வந்து நம்ம தைக்கும்போது மட்டும் பொறுமையாக தைங்க. அதே மாதிரி சின்ன தையலாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக நான் அடித்து முடிச்சிட்டேன். இந்த பக்கமும் நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு நம்ம விட்றோம்னா அதே அளவுக்கே விட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்து அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போம்போது நம்மளுக்கு வந்து கழுத்து திருப்பி தைக்கும்போது அந்த சுருக்கம் இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக வரும். ஃபுல்லாக நான் அதே மாதிரியே எல்லாம் இது பண்ணிக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம செய்யும்போது ப்ளவுஸோட லுக்கு வந்து நீட்டாக அமையும். ஏன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கையும் கழுத்தும் தான் நம்மளுக்கு வந்து வேர் பண்ணும்போது
வெளியில் தெரிகிற பகுதி. அதனால் கம்பல்சரி கழுத்து தைக்கும் போதும் கை தைக்கும் போதும் நம்ம வந்து பிகினஸாக இருக்கும்போது கவனமாக தைக்கணும். பாருங்கள், நான் சின்ன சின்ன அர்க்காத் போட்டுக்கிறேன். அர்க்காத் போடும்போது தையலில் படாமல் போடுங்க. சப்போஸ் தையலில் பட்டுருச்சு அப்படின்னாலும் பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச்சு கரெக்டாக போட்டுக்கோங்க, ஒரே ஷேப்பாக லைனாக வர மாதிரி. அது மாதிரி எந்தெந்த இடத்துகளில் வளைவு வருதோ அந்த இடம் எல்லாமே ஒரு அர்க்காத், அதாவது கட் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் ஃப்ரண்ட்டில் அந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துல, அதே மாதிரி பேக் சைடு ரவுண்டுக்கு அதே மாதிரி நான் கட் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி அந்த ரவுண்டு வர இடத்துல கட் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு மடிக்கிறீங்களோ, கெய்டு அளவுக்கு மேலே இருக்குது, ஒரு 1/4 இன்ச்சு தாராளமாக வரும், அந்த அளவுக்கு நான் மடிச்சுக்கிட்டேன். பிசுறு வந்து நம்ம கழுத்து பீஸ் பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு அந்த எட்ஜிலேயே தையல் போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், அந்த பீஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதோட கார்னரில் ப்ளவுஸும் அந்த பீஸும் சந்திக்கிற அந்த கார்னரில் அப்படியே லைனாக அந்த வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. கழுத்து பீஸ் தைக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இழுக்காமல் தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீட்டாக வருங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே ஃபுல்லாக நீட்டாக அதே மாதிரி ஒரு அந்த தையல் மாறாமல் பொறுமையாக துணியவும் இழுக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி ஷோல்டரும் பேக் சைடு வர மாதிரி நவுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த லாஸ்ட்டாக 1/4 இன்ச்சு அளவு நம்ம துணி விட்டுருக்கிறத மடித்து உள் பக்கமாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் உள் சைடு எக்ஸஸாக இருக்காது, இருக்கிற கொஞ்சம் துணியை கூட மெயின் கிளாத்தில் படாத அளவுக்கு, சிசர் படாத அளவுக்கு கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணிவிட்டு மடித்து தைக்கும்போது பிசுறு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஈவனாக கிடைக்கும். பாருங்கள், ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம மடித்து தைக்கலாங்க. ப்ளவுஸோட உள் பக்கமாக திருப்பிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு எட்ஜில் தையல் போட முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அது மாறாத அளவுக்கு பொறுமையாக தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக அந்த எட்ஜு கடைசி அந்த லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு நம்மளுக்கு ஊசி அளவு தான் இருக்கணும், அது அந்த பக்கம் துணி இல்லாமல் நீட்டாக தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த வளைவுகள் வரும்போது அதே அளவுக்கு அந்த வளைவு எந்த ஷேப்புக்கு இருக்கோ அந்த மாதிரி ரவுண்டாக நம்ம திருப்பி விட்டு தையல் போடும்போது ரவுண்ட் ஷேப்பு நம்மளுக்கு மாறாது. இழுக்காமல் அதே மாதிரி துணியவும் இழுக்காமல் தையல் போடும்போது அந்த ரவுண்டு நம்மளுக்கு வந்து விரியாது, கரெக்டாக இருக்கும் ஷேப். நம்ம ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணும்போது ரவுண்டுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் அடுத்ததில் என்னோடய தவறுகள் ஏதாவது இருந்ததுன்னா நானும் திருத்திக்கிறேன். பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப் திரும்பும்போது அதே மாதிரியே ரவுண்ட் நெக்கு வச்சு பொறுமையாக நம்ம திருப்பிக்கிட்டோம்னாவே ஈஸியாக நம்மளுக்கு வந்து ரவுண்ட் கழுத்து ஈஸியாக தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு தெரியும் அந்த ரவுண்ட் ஷேப்லாம் அப்படியே கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பிக்கிட்டு அந்த நம்ம துணி பீஸ் கொடுத்து மடிச்சிருக்கோம் இல்லையா, அதோட கார்னர் அதில் கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம ஒரே அளவாக மடிச்சிருந்தோம்னா அந்த கார்னர் ஒரே அளவாக விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வந்து ரவுண்ட் நெக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக வரும். பிகினஸாக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி கொடுக்குறீங்கன்னா இந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ரவுண்ட் நெக்கு கடைசியாக எனக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.